வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நாவல் பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவல் பழ ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ நாவல் பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாவல் பழம் நம்ம பழமாகவே சாப்பிடலாம். இது கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம ஜூஸ் இதில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் இதோட ஃப்ளஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சீடு நம்ம இன்றைக்கி ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த சீடில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நாவல் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக புதினா லீஃபு, 2 சில்லி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா பாயில் ஆகட்டும். இந்த நாவல் பழம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டிருந்த சில்லியை மட்டும் செப்ரேட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை மூடி போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த நாவல் ஃப்ரூட்டை மட்டும் ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய் அப்புறம் ஜிஞ்சர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஜூஸ் நல்லா அரைப்பட்டுட்டு இதை அதே ஸ்ட்ரெயினரில் நம்ம யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த நாவல் பழ சீசனில் இது மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாவல் பழம் தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச ஜூஸை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதுக்கு கூட நான் 2 பீஸ் லெமன் ஆட் பண்ணி கொஞ்சம் புதினா லீஃபும் கிள்ளி போட்டிருக்கிறேன். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், ஒரு அருமையான நாவல் பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஐஸில் வச்சு குடிக்கிறது வேண்டானா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.